SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. அமித்ஷா அவர் பேசிய விஷயம் ஒரு செய்தியாயிருக்கு. என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் வரப்போறது. கூட்டணி ஆட்சி டிஎம்கே ஆட்சி இல்ல, திமுக கூட்டணி ஆட்சி இல்ல. அப்புறம் என்ன அதை பத்தி மத்ததை பத்தி என்ன வஞ்சா என்ன? மக்கள்கிட்ட எதை முன்னிறுத்தி வர்றோம்னு இருக்குல்ல, திமுக ஆட்சி கிடையாதுங்கிறத முன்னிறுத்துவாங்க. அதான் எல்லாருமே சொல்றாங்க. ஆட்சி தமிழ்நாடு இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சி பார்த்ததுல இங்க 1 vs 1 தான். இன்னும் தேர்தலே போட்டி இல்ல, ஆனா கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷால இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. எங்க ஆட்சி தான் அண்ணாமலையே சொல்றாரு. அப்படின்னா இங்க வீக்கா இருக்காங்களோ, கலைஞர் திமுக அளவுக்கு அவங்க இல்லையோ? அதிமுக வழியா பாஜக வந்துரும். வரப்போ பாஜக வருங்க, பாஜக பலவீனப்படுத்தாத. நான் சொல்றேன், திமுகவை நீங்க தனியா போட்டுட சொல்லுங்க. கூட இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு கூட்ட சீட் அதிகமான சீட் ஒன்று கேட்டாங்களா சார்? அப்படின்னா போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. எப்ப இருக்குன்னா இல்லாட்டி போப்பா 6 சீட் சொல்லுங்க பாப்பா. பேசமுகம் திருமா எல்லாருமே அதிகமா கேக்குறாங்க. அதை தாங்க சொல்றேன். இப்ப பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, நீங்க வேற ஏதாவது பேசிட்டு இருக்கீங்கன்ற. இங்க அந்த மாதிரி எந்த சிக்கலுமே கிடையாது. அங்க எங்களுக்கு கூட வேணும், ஆனா நாங்க பேச்சுவார்த்தையில முடிவு செய்வோம். ஆனா கூட்டணி உறுதியா தான் இருக்குது. மதவாத பாஜக வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க இதே கூட்டணியில தான் இருப்போம்ன்றது உறுதியா சொல்றாங்க. அதே பேட்டியில தமிழ்நாடு அரசு திமுக எவ்வளவு வஞ்சிச்சிருக்குன்னு சொல்றாரு. போதைப் பொருள் நடமாட்டம் எப்படி வந்துருச்சு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி வந்துருச்சு, நாங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம். 2004-14 வந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு விஷயம் எது செய்தியாகும் எது ஹெட்லைன் ஆகுங்கிறது அரசியல் சாணக்கியரான அமித்ஷாக்கு இன்னும் நல்லாவே தெரியல. இது தவிர்த்திருக்கலாம்ல. பதம் பாக்குறாங்களோ, பல்ஸ் பாக்குறாங்களோ, டே ஒன்லி சொல்றாங்க. அவர் மாத்த பல்ஸ் ஒருவேளை கூட்டணி ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. பாஜக கூட்டணி அதிமுகவுக்கு லாபம். இந்த இஷ்யூஸ் எல்லாம் வச்சு அரசியல் செஞ்சு அந்த அரசியல்ல மக்கள்கிட்ட யார் ரீச் ஆகி தேர்தலில் ஜெயிக்க போறாங்க. அந்த தேர்தலே இவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. அதை கூட்டணி அமைக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குன்னா அது பிரதானம் ஆயிடும்ல சார். ஈஸியா பிரதானம் ஆகாது. அது ஜெயிக்க போறாங்க. நீங்கள் ஏமாற்றம் அடைய ஜெயிக்க போறாங்க. இன்னொரு பக்கம் சார், அமித்ஷாவோட அந்த பெட்டியில விஜய் வர்றதை பத்தி அது இன்னும் நாள் இருக்கு. விஜய் அதிமுக பாஜக கூட்டணியில் வந்தால் 200 சீட் ஒரு ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாகும். வர்றவங்க எல்லாம் போட்டிட்டுலாம் பெரிய சவாலை சந்திக்கும். திமுக வரலாற்றுல காணாத சவாலை சந்திக்கும். விஜய் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணுவாங்கல்ல, எல்லாரும் தான் பண்ணுவாங்க. அதிமுக ஏற்கவே இல்லையே இது சொல்றதுல. அமித்ஷாட்ட யார் முதல்வர்னு கேட்கும் பொழுது அதிமுக இருந்தா முதல்வர் வருவார்னு சொல்றாரு. ஏன் எடப்பாடினே சொல்லாமேன்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அந்நேரம் பேர் மறந்து போயிருக்காரு அவங்க கன்சிலி. அவர் மாட்டு ஓப்பன் பண்ணி சொல்லிட்டா சண்டைக்கு வந்து நயினார் நாகேந்திரன் வந்து எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் பேசி தீர்த்துப்பாங்க. அவர்களுக்குள் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இருக்கிறதுனால தானே பேசி தீர்த்துப்பாங்கன்றாரு. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே. வணக்கம் சார். சார், அதிமுக பாஜக கூட்டணியில் மீண்டும் தொடர்ந்து வரக்கூடிய அதே சர்ச்சையின் தொடர்ச்சி தான். அமித்ஷா அவர்களினுடைய சந்திப்பில் அவர் பேசிய விஷயம் ஒரு செய்தியாயிருக்கு. என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அதிமுக இருந்தால் முதலமைச்சர், ஆனால் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார். மறுபடியும் அதை சொல்றார். ஸோ அதை அப்படியே புரிஞ்சுக்கலாமா? கூட்டணி ஆட்சி தானா இல்லை எப்படி? இதை அவருடைய பேட்டியை நீங்க சொல்றீங்க, தினமலருக்கும் தந்திக்கும் கொடுத்துருக்கூடிய பேட்டி சொல்றீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பேட்டி எடுத்து எவ்வளவு நாளாச்சு? என்ன ஒரு வாரம் 10 நாள் இந்தியாவில் எதுவுமே நடக்கலையா? தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கலையா? உங்களுக்கு வந்து அமித்ஷாவுக்கும் ஏடிஎம்கே பிஜேபிக்கும் ஏதாவது நடக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. அது நடந்தா செய்தி, அது இல்லைன்னா செய்தியே கிடையாது. வேற இல்லை, அதுவும் இல்லை, வேற என்ன விஷயம் யோசிச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கலன்னு சொல்லுங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமையிலேருந்து 100 விஷயம் சொல்லி இந்த 10 நாளில் நான் சொல்றேன். வேற நீங்கள் நானும் இதற்கு முன்னாடி சந்திச்ச 10 நாள் நடந்த சம்பவங்கள் மட்டுமே நான் சொல்லுவேன். எது உங்களுக்கு வந்து செய்தியா நிக்குது? இல்லை சார், நான் மற்றதுக்கும் கேட்டோம், நேரம் அமைஞ்சு வர்றது இதெல்லாம் அதான் எங்க இந்த முக்கியத்துவம் கிடைக்குது அப்படின்னா, இந்த விஷயம் வந்தா ஒரு லட்டு, இந்த பக்கம் திரும்பினா அது இல்லை அப்படிங்கிறதான் பாயிண்ட். அப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி எல்லாரும் இந்த கேள்வி வைக்கிறீங்க. நான் நிறைய சமூக வலைதளங்களில் பார்க்குறேன், இது வந்து சொன்னார் தப்பு, அதிமுக இருந்து இதற்கான விளக்கங்கள் எல்லாமே. அப்போ முதல்ல என்ன முடிவு பண்ணிட்டீங்க? வரப்போகிறது கூட்டணி ஆட்சி, டிஎம்கே ஆட்சி இல்லை. அதற்கு பிறகு ஏடிஎம்கே ஆட்சியில் ஏடிஎம்கேவா, ஏடிஎம்கே கூட்டணியா, பிஜேபி உள்ள இருக்குமா இல்லையாங்கிற கேள்வி. அப்போ ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சா? நான் கேட்குறேன், தேவேந்திரன் போன்றவர்களுக்கு ரொம்ப தெளிவான சிந்தனையும் பார்வையும் விருப்பமும் உள்ளவர்களுக்கு இந்த கிளாரிட்டி வந்த பிறகு சாமானிய மக்களை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் வந்து எந்த ஆட்சி அமைஞ்சா என்ன? திமுக கூட்டணி ஆட்சி இல்லை, அப்புறம் என்ன? அதை பற்றி மற்றதை பற்றி என்ன அமைஞ்சா என்ன? இல்லை சார், நாங்கள் ஜெயிச்சா இப்படி ஒரு ஆட்சி அமைப்போம் தானே தேர்தல் வாக்குறுதி மற்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், அது நான் உங்களுக்கு எளிமையாக கேட்குறேங்க. திரு விஜய் அவர்கள் வந்து நாம ஒரு கூட்டணி அமைக்கணும்ல, நம்மளை நம்பி 4 பேர் வருவாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும்ல, அப்போ ஒரு கூட்டணி ஆட்சின்னு சொன்னார்.
அப்போ திரு திருமாவளவன் ஒரு அழகான பாடம் எடுத்தார். கூட்டணி ஆட்சிங்கிறத யார் சொல்லணும் அப்படின்னு. உங்களுக்கு புரியுங்களா? திரு திருமாவளவனோ திரு விஜயோ திரு சீமானோ இந்த கூட்டணி ஆட்சிங்கிற சொன்னால் யார் கேட்க போறா? மக்கள் நல கூட்டணி ஆட்சி தானே வந்துச்சு. 130 தொகுதியில் போட்டியிடவே இல்லை யாருமே. எல்லாருமே ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் மொத்தம் போட்டு. அப்போ என்ன ஆச்சு? அப்போ யார் கொடுக்குறா யார் எடுக்கிறாங்கிறது தேர்தலுக்கு பிறகு. இங்கே முன்னாடி அந்த குழப்பமே கிடையாது. முன்னாடி இந்த குழப்பம் வருது அப்படின்னா அது திமுக வெல்லாது என்கிற தெளிவின் அந்த விஷயமா குழப்பம் பார்க்கணும். அது முடிஞ்சு வச்சுங்க. அப்ப அடுத்த விஷயம் பாருங்க. அப்படி முடிவு நீங்க சொல்லுங்க. நான் சொல்லியே. நான் வரப்போறது அதிமுக ஆட்சியை பாஜக ஆட்சி நான் ஒரு தடவையா நான் சொல்லியிருக்கேன்னா நீங்க சொல்லுங்க. நீங்க வந்துட்டு சார் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைன்றீங்க. பரவாயில்லைங்க, நீங்க சந்தோஷப்பட்டு ஆசைப்படுறீங்க, நடந்து போட்டோன்றேன். நான் எனக்கு என்ன இருந்துச்சு? எல்லா திரு இவர் என்ன சொன்னார்? நீங்க கடந்த முறை பேட்டி கேட்டீங்க. திரு அண்ணாமலை என்ன சொன்னாரு? நாங்க பாஜக ஆட்சினே சொல்லுவேங்க. அப்படித்தானே சொன்னாரு. அப்படித்தான் ஒவ்வொரு கட்சி தலைவரும் சொல்லணும். இது வந்து தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்ய வேண்டிய விஷயம். தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன். மகாராஷ்டிராவில் என்னாச்சு? சிவசேனாவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சு போட்டிட்டு, சரிங்களா? பாஜக அதிகமான சீட்டில் ஜெயிச்சது. அதில் பாதி சீட்டில் ஜெயிச்சது சிவசேனா. சிவசேனா என்ன சொல்லிச்சு? எங்களுக்கு முதலமைச்சர் கொடு, வந்தா வா, வராட்டி போடுச்சு. மொத்தம் முடிஞ்சு வச்சா பிஜேபி எதிர வேடிக்கை பார்க்க வேண்டியதாக போச்சு. 4 வருஷம் சிவசேனா வந்து காங்கிரஸ் கூடயும் தேசியவாத காங்கிரஸ் போயிடுச்சு, சரிங்களா? அப்போ தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. முதல்ல நில்லுங்க, வெல்லுங்க, அப்புறம் சொல்லுங்க. ஏன் இப்போ உணர்ச்சி படுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ நீங்கள் அது அவங்க வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. ஏடிஎம்கே வந்து நீங்கள் ஏடிஎம்கேல யார்ட்டா கேளுங்க, அண்ணன் எடப்பாடியார்ல இருந்து கீழே கேளுங்க, அதிமுக ஆட்சின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அமித்ஷா என்ன சொன்னாரு? வாய்ப்பே இல்லை. அதான் சொன்னேன், நான் எடப்பாடியார்ட்டே சொல்றேன். அவர் நீங்க கேட்டீங்கன்னா அமித்ஷா என்னங்க சொன்னாரு? திரு எடப்பாடி பழனிசாமி தலைவர் தானே சொன்னார். உங்களுக்கு என்னங்க குழப்பம்னு அவர் சொல்வார். பிஜேபியில் கேளுங்க, திரு அண்ணாமலை போல நாங்கள் வந்து பிஜேபி ஆட்சினே சொல்லுவாங்க. நடுவில் 4 நலம் விரும்பிகள்கிட்ட கேளுங்க, அது கூட்டணி ஆட்சிங்க, கூட்டணி அப்படிங்க அப்படிங்க என்னமோ சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமான மேட்ரு என்ன? அப்போ திமுக ஆட்சி கிடையாதா? முதல்ல இந்த கேள்விக்கு பதில் தருங்க. மக்கள்கிட்ட எதை முன்னிறுத்தி வர்றோம்னு இருக்குல்ல, திமுக ஆட்சி கிடையாதுங்கிறத முன்னிறுத்துவாங்க. அதான் எல்லாருமே சொல்றாங்க. ஆட்சி இல்லைங்க இது. அதாவதுங்க 2 விஷயங்க. ஒன்று பாசிட்டிவ் ஓட்டு, இன்னும் நெகட்டிவ் ஓட்டு, சரிங்களா? இவங்க வந்து இப்போ பெட் பண்ணுறது நெகட்டிவ். திமுகவுக்கு அதிருப்தி அலை, எதிர்ப்பு அலை இருக்குது. அது தேவேந்திரன் சொல்லாட்டாலும் அது வந்து விற்கும். அது வந்து நம்ம வந்து அதான் நம்ம பெட் பண்ணலாம். அப்போ திமுக ஆட்சி வேண்டாம்னா யாரு? முன்னாடி வந்து ஏடிஎம்கே, பாஜக, தாவேகா, நாதாக்கான்னு 4 கட்சி இருந்துச்சு. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகி அங்கே பாமக, தேமுதிக, மற்ற கட்சியெல்லாம் உள்ள வரும்போது அது ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸாக இருக்கும். அப்போ வந்து கோalition கவர்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு யூகம். அதை நீங்கள் ஊதிட்டு இருக்கீங்க. நான் புரிஞ்சுக்கிட்டது ஒன்னே தான். அது வந்து என்டிஏ ஆட்சி தான் அவங்க சொல்றாங்க. என்டிஏ ஆட்சி தான். அது வந்து அதிமுக தலைமையில தான். அது வந்து எடப்பாடி பழனிசாமி தான். ஒரு பேச்சுக்கு அதிமுகவுக்கு வந்து ஒரு 100 சீட்டு தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு 18-20 சீட்டுக்கு மற்ற கூட்டணி கட்சி தேவை. அப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வரலாம். இல்லை மாட்டேன்னு சொல்லலாம். இல்லை எனக்கு ஆட்சியை வேண்டாம் பேசாம பார்த்துக்கலாம். அது தெரியாதுல்ல. நான் ஒரு இடத்துல நிற்கிறேன். எல்லாரும் யூனிஃபார்மா, நீங்களா இருக்கட்டும், மற்ற தம்பிகளா இருக்கட்டும், பேட்டிக்கு எல்லாருமே சார் ஏடிஎம்கே ஆட்சியா கூட்டணி ஆட்சியான்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது நம்ம சொல்லிட்டு இருந்த மேட்டர் பூரா இப்போ இந்த பிள்ளைய சொல்ல ஆரம்பிச்சிருச்சே. திமுக கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படிங்கிற நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே. நான் அந்த பக்கமே போல என்ன தேர்தல் முடியட்டும் சொல்ல. நான் கருத்து கணிப்பு போட்டேன். அதில் கூட நான் வந்து அதிமுக ஆட்சின்னு சொல்ல, அதிமுக கூட்டணி ஆட்சின்னு சொல்ல. ஏடிஎம்கே நல்ல டஃப் ஃபைட் கொடுக்குதுன்னு தான் சொல்லியிருக்கேன். நான் வந்து திமுகவுக்கு நெருங்கி வந்து நிற்கிறது. திமுகவை முந்துகிறதா அதிமுக, முந்துகிறது அதிமுக, முந்துகிறதா இவ்வளோதான் நான் தலை போட்டிருக்கேன். தம்பிகள்லாம் பிரமாதமான தலைப்போட வர்றீங்களே. என்னன்னா சார், 2006 கலைஞர் மைனாரிட்டியாக இருக்கும்போதே கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது. அவருக்கு இதே மாதிரி 15-20 சீட்டுக்கு மேலே தேவைப்பட்டுச்சு ஆதரவுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு. அப்போ கூட காங்கிரஸ் பாமக ஆதரவு கொடுத்தும் போது கூட கூட்டணி அமைச்சரவையில் அவங்க இடம் கொடுக்கல. கூட்டணி ஆட்சி பாருங்க. கலைஞர் வந்து ஜனநாயகபூர்வமா செயல்பட்டாரா, பிஜேபி ஜனநாயகபூர்வமா செயல்பட்டா? நீங்க பாருங்க 2014 பிஜேபிக்கு தனிப்பெரும்பான்மை, 2019 பிஜேபி. நான் சொல்லணும் சார், அதை எப்படி சொல்ல முடியும்? அப்ப அவர்கள் அப்போதே கூட்டணியில் வச்சிருந்தாங்க. ஆனா பெரும்பான்மை இல்லாம நீங்க மைனாரிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர் பயன்படுத்த வார்த்தையை நீங்க தப்பு கிடையாது. மைனாரிட்டி தானே சார். தான் அதெல்லாம் சொல்லேன். ஆதரவு இருந்துச்சு. தேவேந்திரன் இந்த பக்கம் வந்ததுதான் தமிழ்நாட்டு 2026 தேர்தலுடைய முக்கியமான நகர்வு. இப்ப என்னன்னா யார் எந்த கூட்டணி போவாங்கன்றாங்கல்ல. இப்ப தேவேந்திரன் கூட்டணி மாறிட்டாராங்கிறது என்னுடைய கேள்வியா இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சரிங்களா? அது ஒரு நானே கேட்கிறேன். இதுல மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்து ஆஸ் யுவர் ஸ்டேட்மெண்ட் அப்போ அமைச்சரவை சேர்க்காம மைனாரிட்டி கவர்மெண்ட் இல்ல, கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். டெக்னிக்கலி இட் இஸ் when you don't own 118 seat on your own seat. அது வந்து அதுதான் 118 seat ஆதரவோட தான ஆளுநர்ட்ட போய் கையெழுத்து கொடுத்து அது வந்து அத கூட்டணி கட்சி அவங்க வாபஸ் வாங்கிட்டா ஒரு பேர் வாபஸ் வாங்கி இருந்தா தான மைனாரிட்டி. இல்லனா மெஜாரிட்டி பிஜேபி பண்ண மாட்டாங்கல்ல, ஏடிஎம்கே பண்ண மாட்டாங்கல்ல. அவங்க அதுதான் தனி பெரும்பான்மை சொல்றாங்க. இப்போ தனி பெரும்பான்மை சிங்கிள் மெஜாரிட்டி எதுக்கு இந்த போடுறீங்க? உங்களுக்கு புரியுங்களா? உங்களுக்கு ரெண்டு. அப்ப 2 முறை இதற்கு முன்னாடி சந்தர்ப்பம் கிடைச்சு கூட்டணி சேர்த்துக்கிட்டது நரேந்திர மோடி பிஜேபி. நீங்க ஃபாசிசம்ங்கற வார்த்தையை அவருக்கு பயன்படுத்துறீங்க. உங்களுக்கு புரியுங்களா? நீங்க சொன்னதுபடி பெரும்பான்மை இல்லாதது இருந்தது ஜனநாயகவாதி கலைஞர் நீங்க சொல்றீங்க. நான் ஒன்னு ஏன்னா சார், தமிழ்நாடு
இது வரைக்கும் கூட்டணி ஆட்சியை பார்த்ததுல இங்கே 1 vs 1 தான். ஸோ அதற்கேற்ற மாதிரி தான் அமைச்சாங்க. அதே மாதிரி ரொம்ப நெருக்கடி கொடுத்து எமர்ஜென்சிக்கு முத நாள் வரைக்கும் நீங்க 49 51 50 51 எலெக்ஷன்ல இருந்து எமர்ஜென்சி முன்னாடி வரைக்கும் 25 வருஷத்துக்கு வந்து கூட்டணி ஆட்சியே கிடையாது, இல்ல சிங்கிள் ஆட்சி தான். எமர்ஜென்சியில காலியான பிறகு 77க்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தலில் தான் ஜனதா கட்சி ஆட்சி கூட்டணியோட வந்துச்சு. அதுக்கு அப்ப 25 வருஷமா தமிழ்நாட்டில் இல்லைன்னு இந்தியாவில் இல்லைன்னு சொல்லி இருக்கலாம்ல. என்னைக்கு எது நடக்குதோ நடக்கும். நான் திரும்ப திரும்ப நிக்கிற ஒரு இடம், நீங்க எல்லாரும் வரப்போற கூட்டணி ஆட்சி முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா, நான் அங்கேயே மக்களுக்கு செய்தியை சொல்ல விரும்புறேன். அவ்வளவுதான். தேவேந்திரனே சொல்லிட்டாரு. என்னன்னா அங்க 2 சிக்கல் இருக்கு சார். ஒன்னு, காங்கிரஸ கலைஞர் வைத்த இடம் அல்லது திமுக வைத்த இடம் அப்படிங்கிறது அவங்க ஆதரவுல தான் ஆட்சினாலும் கூட உங்களுக்கு கூட்டணி அரசுல பங்கு இல்லை. காங்கிரஸ் கட்சி போய் பார்க்கணும். டாக்டர் ராமதாஸ் போய் பார்த்துட்டு வந்த அண்ணன் செல்வ பெருந்தகை, காமராஜர் ஆட்சின்னு சொல்ல முடியாத அண்ணன் செல்வ பெருந்தகை யோசிக்கணும். தேவேந்திரனுடைய கூட்டு தான் ரொம்ப முக்கியம். ஏங்க உங்களை எங்க வச்சிருந்தாரு, உங்க தயவுல தான் ஆட்சி, ஆனா எங்க வச்சிருந்தாரு பாருன்னு நீங்க சொன்ன கூட்டு தான் கவனிக்க வேண்டியது. இப்போ இன்னும் தேர்தலே போட்டி இல்லை, ஆனா கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷால இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. எங்க ஆட்சி தான் அண்ணாமலையே சொல்றாரு. இங்க வீக்கா இருக்காங்களோ கலைஞர் திமுக அவங்க இல்லையோ. நீங்க என்னன்னா கற்பனை பண்ணிக்கலாம், ஆனா ரிசல்ட் தான் பேசும். சரிங்களா? இப்போ வந்து பிஜேபி 40 சீட்டு போட்டிடுன்னு வச்சுங்க, ஒரு பேச்சு 40க்கு 40 ஜெயிச்சிருச்சு. ஒரு ஏடிஎம்கே வந்து 120 சீட்டு போட்டிடுது, அதுல வந்து 110 சீட்டு 100 சீட்டு. அப்போ ஏடிஎம் பிஜேபியோட உயரும் இல்லையா? ஒரு பேச்சுக்கு சொல்ல நான் ப்ராபபிலிட்டி தானே, வெறும் 50% ஒரு பேச்சுக்கு 10 சீட்டு தேவைப்படுது ஏடிஎம்கேக்கு தனிப்பெரும்பான்மை. 10 சீட்டு வேற பாமக வச்சிருக்குது, தேமுதிக வச்சிருக்குது, வேற அவங்க சேர்ந்து நாளைக்கு டிடி மட்டும் பத்தி நம்ம ஏடிஎம்கேப்பா பிஜேபி வேண்டாம் நான் ஒன்றும் சேர்ந்து ப்ராபபிலிட்டி பத்தி நீங்க கற்பனை பண்ணிட்டே போவீங்களா நான் கேட்கிறேன். ஆட்சி அமைகிறதா இல்லையா அவ்வளவு. அப்ப நீங்க எல்லாரும் யுனானிமஸா முடிவுக்கு வந்தது என்ன, திமுக ஆட்சி போகிறது. இது நீங்க வந்த முடிவு இல்ல. அப்புறம் எந்த ஆட்சிக்கும் தேர்தல் முடிவு பாத்துக்கிறோம். என்னன்னா சார் இதுல எங்கன்னா திமுக மேல எனக்கு பிடிக்கல, திமுக ஆட்சி மேல பிடிக்கல, எனக்கு கொஞ்சம் அதிருப்தி இருக்கு. ஆனா நான் அதிமுக 75% வாய்ப்பு வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் தான் இருக்கு. அந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து அங்கதான் அந்த 75% வாய்ப்பை இது குறைக்குதோன்னு கேக்குறேன். அந்த ஆல்டர்னேட்டிவ் கூட்டிக்கிட்டே போது இன்னும் நாளைக்கு ஒரு விஷயம் இந்த வாதங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. எனக்கு பிரச்சனை இல்ல. ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. பயத்தை முன்னிறுத்துறாங்க. ஒரு பாயிண்ட் நீங்க சொல்லுங்க. அதிமுக வழியா பாஜக வந்துரும், வரப்போ பாஜக வருங்க அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறாங்க. அடடா பாஜக வரும், பாஜக இருக்கு. பலவீனப்படுத்தாத அதிமுக எப்படி பலவீனப்படுத்தும்? எப்படி பலவீனப்படுத்தும்? நான் சொல்றேன் திமுகவை நீங்க தனியா போட்டிட சொல்லுங்க, போட்டிட சொல்லுங்க. டிஎம்கே கூட இருக்கிறவங்க இல்லங்க, கூட இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு கூட்ட சீட் அதிகமான சீட் ஒன்று கேட்டாங்களா சார்? அப்படின்னா போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. ஒரு அண்ணன் ஆர்எஸ் பற்றி சொல்லுங்க. வேற யார் தமிழக முதலமைச்சர் தான் சொல்லணும். எப்பா இருக்குன்னா இல்லாட்டி போப்பா 6 சீட் தான் சொல்ல சொல்லுங்க பாப்போம். 6 சீட் மட்டும் எல்லாரும் கொடுக்க சொல்லுங்க முதல்ல பாப்போம். இன்னும் வேற ஒரு விஷயம் சொல்லிடுறேன், எல்லாருக்கும் அதே 6 சீட் மட்டும் கொடுக்க சொல்லுங்க. அதுவே கிடைக்காதா? நீங்க பாருங்க கூட கேப்பம் இருக்காங்க. மதிமுகவுடைய 2021 தேர்தலில் போட்டிட்டவர் திமுக சேர்ந்துட்டார். எங்க இருந்து எடுத்திருக்காங்க? மதிமுகல போன தேர்தலில் போட்டிட்டவர் அது உதயசூரியன் தான் போட்டிட்டார், நல்ல மனுஷன் பாவம். அதை இப்ப திமுக சேர்ந்தார். அந்த மாதிரி கூட்டணியில் இருக்கும்போது ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சியில ஜாயின் புரிஞ்சுக்கங்கன்றேன். நான் 6 நான் எல்லாரும் கொடுத்துருட்டும் நினைப்பேன். உங்களுக்கு அதான் சொல்ல வர்றேன். 6க்கு மேல கிடையாது சொல்லிருட்டும்ன்றேன். பேசமுகம் திருமா எல்லாருமே அதிகமா கேக்குறாங்க. அதை தாங்க சொல்றேன். அப்ப பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, நீங்க வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்கன்றேன். இங்க அந்த மாதிரி எந்த சிக்கலுமே கிடையாது. அங்க எங்களுக்கு கூட வேணும், ஆனா நாங்க பேச்சுவார்த்தையில முடிவு செய்வோம். ஆனா கூட்டணி உறுதியா தான் இருக்குது. மதவாத பாஜக வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க இதே கூட்டணியில தான் இருப்போம்ன்றது உறுதியா சொல்றாங்க. மிதவாத பாஜக எடுத்து அதிமுக ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இப்ப கூட அதிமுக எடுத்து பாஜக ஏதாவது சொல்லி என்ன சொல்லிருக்காங்க சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க. நான் கவனிக்காம விட்டுருப்பேன். நீங்க வந்து கூர்ந்து கவனிக்கிறவரு சொல்லுங்க. பாஜகவுக்கு எதிராக அதிமுக சொன்ன ஒரு வாசகத்தை சொல்லுங்க. அதிமுகவுக்கு எதிராக பாஜக சொன்ன ஒரு வாசகத்தை சொல்லுங்க. நாங்கள் அதிகமான தொகுதியில் போட்டியிடுவோம் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றால் உங்க கண்ணில் தெரிய மாட்டேங்குது. இது நாங்க என்டிஏ கவர்மெண்ட் அமைக்க போறோம், வெற்றி கூட்டணி எங்களோட சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது என்டிஏ கூட்டணி அமைக்க போறோம்னு சொல்றாரு சார். அதே பேட்டியில தமிழ்நாடு அரசு திமுக எவ்வளவு வஞ்சிச்சிருக்குன்னு சொல்றாரு. போதைப் பொருள் நடமாட்டம் எப்படி வந்துருச்சு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி வந்துருச்சு, நாங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்குறோம். நாங்க 2004-14 வந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. 2014-24 நாங்க வந்து 5.5 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம். இது தவிர ஸ்கீம்ஸ் இது வந்து சென்டர் இவ்வளவு விஷயம் தமிழ்நாடு ஊடகங்கள் எல்லாம் சேர்த்து சொல்றேங்க. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லாரும் ஊடகங்கள் சொன்னா தனியாவா? எங்களை ஐயா ஆசிரியர் வீரமணி சொல்ல மாட்டான், கடவுள்னா எல்லாரும் சேர்த்து தான். அது நாங்க தனியால சொல்ல, ஆசிரியர் சொன்னார்ல ஊடகம் தானே சொல்றேன், எல்லாரும் தானே. நாங்க இவ்வளவு ஏன் போடல நீங்க? இல்ல இது நம்மளை விட சார் ஊடகங்களை விட எது செய்தியாகும் எது ஹெட்லைன் ஆகுங்கிறது அரசியல் சாணக்கியரான அமித்ஷாக்கு இன்னும் நல்லாவே தெரியும்ல. அவர் ஹெட்லைன்ஸ் கொடுத்தாரோ?
இது தவிர்த்திருக்கலாம்ல. அதெல்லாம் எலெக்ஷன் கேள்வி கேட்டு பதில் சொல்லாம போவாங்களா? எலெக்ஷனுக்கு இன்னும் நேரம் இருக்குங்கன்னு போயிட்டே இருக்கலாம். அதான் சொல்லுவாங்க, எப்பயுமே உங்களுக்கு சொல்றதா நீங்க அமித்ஷாவை உட்கார்ந்துருங்க. எனக்கு ஏங்க அமித்ஷா என்ன சொல்லுங்கிற அளவுக்கு நீங்க டெவலப் ஆயிட்டீங்களா? அப்படி இப்படி சொல்லிருக்கலாம். நல்லா தெரிஞ்சும் இத சொல்றாங்கன்னா பதம் பாக்குறாங்களோ, பல்ஸ் பாக்குறாங்களோ. டே 1ல சொல்றாங்க அவர் மாத்த பல்ஸ் ஒருவேளை கூட்டணி ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாப்போம். அவர் டே 1ல இருந்து மாத்தல. உங்களுக்கு டே 1ல இருந்து வேற தலைப்பு கிடைக்கல. திமுக பத்தி பேச முடியும். என்னதான் பேசுவீங்க பாவம்? ஹிந்து மத விரோதமா ஆராசா பேசினார், நீங்க பேசுறீங்களா? ஹிந்து மத விரோதமா திருமாவளவன் பேசுறார், நீங்க பேசுறீங்களா? இன்னொரு மதத்தை அவங்க பேசிட முடியுமா? மூட நம்பிக்கை இல்லாத ஒரு மதம் சொல்ல சொல்லுங்க, இன்னொரு மதத்தை பத்தி பேச சொல்லுங்க. அதை பத்தி பேசுவாங்களா? ஹிந்து மதம்னா ஊரு கழிச்சது, என்னன்னாலும் பேசிடுவீங்க. அதை பத்தி என்ன சார் நீங்க எப்படி புண்படுத்துவீங்க கேட்பீங்களா? நீங்க முருகன் மாநாடு வேணுமான்னு ஊருக்கு சட்டம் போடுறீங்க, ஊர் சண்டை போடுறீங்க, ஊர் கூவுறீங்க. நீங்க என்ன சார் இப்படி பேசிட்டீங்க? கேட்க வேண்டியதானே? முருகன் மாநாடு வந்து ஒரு மத ஆதரவு மாநாடுன்னு அப்ப ஆராசா பேசுனது, அண்ணன் திருமா பேசுனது, அப்படிலாம் பேசலாமா? முருகன் மாநாட்டில் வந்து ஏதாவது மதத்துக்கு எதிராக பேசிட்டான். முருகன் மாநாட்டில் பெரியார் அண்ணா படம் இருந்ததுக்கு வந்துருச்சு 10 பேட்டி. அது எப்படி அதிமுக? யாரும் கண்டிக்கல, யாரும் கண்டிக்கல. நீ கண்டிச்சு காட்டுங்க. வார்த்தையெல்லாம் சும்மா சும்மா ஏன்ட்ட விடக்கூடாது. எங்களுக்கு தெரியாது, நாங்க பார்க்கல, பார்த்துந்தா தவிர்த்திருப்போம். இது அவங்க எங்க தலைவர் இவ்வளவு இது கண்டிக்கிற தலைவர் எல்லாம் இப்படி பேசக்கூடாது. ஏற்கனவே ஒரு தடவை கண்டனம் என்ன தெரியுமா? உங்களுக்கு கீழே கமெண்ட்ல ஒரு பாருங்க, அதான் கண்டனம். நீங்க கண்டனம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்க தெரியாம பழகணும். வருத்தப்படுறது இப்படி எல்லாம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் போகாமலே இருந்திருப்பேன் சொல்றது இது கண்டனம் கிடையாது. இது எக்ஸ்கியூஸ். ஏன்னா ஐ எம் நாட் அவேர் ஆஃப் திஸ். நான் பார்த்து தான் போயிருக்கேன். இது எப்படி கண்டனமாகும்? தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கண்டிக்கல. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டை திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லைன்னு சொல்றதான் கண்டனம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லி இன்ஃபர்மேஷன், அண்ணா பெரியார் திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று திமுகவுடைய கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் சொல்லுது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் கண்டனம். சோ அண்ணா பெரியாரை பத்தி பேசுனதுக்கு அதிமுக என்ன கண்டிக்கல, வருத்தம் பட்டிருக்காங்க. அவங்க நீங்க கண்டிச்சா காட்டுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து அதுல ஒரு தலைப்பு கிடைக்குமா? ஏங்கிட்டு இருக்கீங்க பாவம், வேற எதுவுமே பேச மாட்டீங்கல்ல. இன்னைக்கு ராணிப்பேட்டையில வந்து ஒரு காதல் மறுப்புக்கு ஒரு 15 வயசு பிள்ளைய கொண்டு விட்டாங்க. காதலை மறுத்துருச்சு. இப்படி ஒரு வீடு கூட போய் உட்காந்துட்டு இருக்காங்க, மேல ஆசிட் அடிக்கிறாங்க, பாலியல் வன்முறை பண்றாங்க. இது கேட்கற நாதி இல்ல, தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு. இதை பேச மாட்டேன்றீங்க. அதே அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு, ஜாதிய வன்கொடுமைகள் எவ்வளவு நடக்குது, ஒருத்தர் பதவி ஏற்க முடியல, அதை பத்தி பேசுறீங்களா? பள்ளிக்கூட பசங்களுக்கு அது இருக்கு, அதை பத்தி பேசுறீங்களா? நெத்தியில விபூதி வைக்கக்கூடாதுன்னு சொல்றதா ஓடிட்டு இருக்கு. அது உறுத்துறது என்னது? ஆராசா விபூதி வைக்கக்கூடாதுன்றாரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விபூதி கூட கையில் அருவாள் எடுத்து போக கூடாது சொல்ல மாட்டீங்க, கத்தி எடுத்து போக கூடாது சொல்ல மாட்டீங்க. அதை எடுத்துட்டு போகலாமா? நெத்தியில விபூதி மட்டும் கூடாது, கையில கத்தி இருக்கலாம். என்ன உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது? ஹிந்து மதத்தை ஒழிக்கணும்னு கிளம்பிட்டு இருப்பீங்களா? வேற சொல்லுங்க. சனாதன ஒழிப்புன்னா என்னங்க? சனாதன ஒழிப்புன்றதுக்கு அவங்க கொடுக்கிற என்ன சொல்றேன்றது என்ன? அங்க சனாதனம் எந்த மதத்துக்கு சாதி ஒரு நிமிஷம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நிறைய திமுகவை ஒழிப்போம்னா அது என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. நாங்க திமுக ஒழிப்போம் சொல்ல, அதுல திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் தப்பா பேசுறாங்க, அது அர்த்தமா? மத ஒழிப்புன்னு அவங்க பேசல, சனாதனம்ங்கிறதுக்கு அர்த்தம் அவங்க சொல்றது அப்படிதான். நான் அதுதான் உங்களுக்கு உழைக்கல. நான் வந்து திமுக ஒழிப்போம்னு சொன்னா, அண்ணே உங்களை இல்லனே, அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி 2 வார்த்தை பேசினார்ல, அதைத்தான் நான் சொன்னேன். அவர் வந்து சட்டவிரோதமா பேசினார், நீங்களே பாருங்க கட்சி விட்டு நீங்களே பாருங்க உள்ள வச்சீங்க, அத மாதிரி தான். அப்படி இல்லையே, மதம்னு சொல்லியே சார். நான் திரும்ப இந்த காமெடியை பண்ணாதீங்க. உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. நான் அவ்வளவு வந்து லக்ஸுரியான ஆள். சனாதனத்துக்கு வேற ஒரு சனாதனம்னா இஸ்லாமா, சனாதனம் கிறிஸ்துவமா, ஜெயினிசமா, புத்திசமா? சனாதனம் என்ன மதம் சொல்லிருக்கு? இந்துயிசம் இல்ல, ரைட், புரிஞ்சு. வேற என்ன மதம்? இல்ல சார், ஹிந்துயிசம் சொல்லுங்க பா. சனாதனம் எந்த மதம் நீ சொல்லு. இந்து மதத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். புரிஞ்சுக்கங்க. அது வர்ணாசிரமம் வேற, சனாதனம் வேற. முதல்ல தெரிஞ்சுக்கங்க. தெரியலன்னா 15 தடவை ஏன்ட்ட ஒரே மேட்டர் பண்ணிட்டு. சனாதனம் என்பதுதான் பல்கலைக்கழகமும் காஞ்சி சங்கராச்சாரியார் சொன்ன ஆதாரங்கள் எடுத்து போடுறாங்க. இந்து மதம் தான் சனாதனம், சனாதனம் தான் இந்து மதம். அப்படியும் சிலர் சொல்றாங்க. வர்ணாசிரம் தான் சனாதனம்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அது வந்து விமர்சனங்க. நான் சொல்றேன், திமுக என்றால் ஊழல் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அது வந்து விமர்சனம், அது ஃபேக்ட் கிடையாது. அதுக்கு ஊழல் ஒழிப்புன்னு சொன்னீங்கன்னா ஓகே. நான் திமுக பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன், புரியுங்களா? நான் ஒரு அர்த்தம் பண்ணிக்கிறேன். திமுக ஊழல் அப்படி சில பேர் சொல்லுவாங்க. சொல்லுவீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டீங்கன்னா அதான் சொல்லுவார், திமுக ஊழல். அவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நீங்க சொல்லுவீங்களா? அது வந்து அர்த்தம் பண்ணிக்கிறது. ஆனா உண்மை சனாதனம் வேற எந்த மதத்துக்கு போய் நிக்குது? அப்ப ஒரு மதத்தை ஒழிப்பேன்னு சொல்ல உங்களுக்கு தெரியல. நீங்க யார் ஆட்சி, அதிமுக பாஜக அங்கே நிக்கிறதுக்கான உங்களுடைய கவலை எங்க நிக்குது? கவலை உங்களால ஒரு விஷயம், இந்து மதத்துக்கு எதிரா அண்ணன் ஆராசா பேசுனது உங்களால ஒரு வார்த்தை பதில் பேச முடியுதா சார்? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் பெருமானார் அவர் வந்து இவ்வளவு பேசுறது உங்களுக்கு ஒத்துக்குதா சார்? மனசுல என்ன சார் இப்படி பேசுறீங்க? அதுக்கு விளக்கம் வைக்கிறாங்க சார். என்ன சார் விளக்கம்? அந்த விளக்கத்தின் மீது நம்ம என்ன விளக்கம்? ஏன் பேசுவோம், வாங்க பேசுங்க. என்ன வாங்க பேசுவோம். என்ன விளக்கம் வைக்கிறாங்க? இது சார் ஒரு மதத்துக்கு எதிரான கருத்து எப்படி? இந்து மதம்னே ஒண்ணு கிடையாது, இது எப்படிங்க ஒத்துக்க முடியும்? என்ன மதங்க இருந்துச்சு?
அவங்களுக்கு விளக்கம் ஆளாளுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப அதிமுக பாஜக கூட்டணி பத்தி அவங்க ஒரு விளக்கம் கொடுப்பாங்க, நீங்க எங்களை போறீங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொருத்தர் விளக்கம் கொடுப்பாங்க சார். 2G பிரச்சனை போது அண்ணா ஆர்எஸ் விளக்கம் கொடுக்கலையா? ஏத்துக்கிட்டீங்களா? 1,76,000 தானே போட்டீங்க. அவர் முத நாளும் சொல்லிட்டு இருந்தார் நான் நிரபராதின்னு. என்னைக்கா சொன்னாரா நான் வந்து குற்றவாளின்னு? என்னைக்கா ஏத்துக்கிட்டீங்களா? நீதிமன்றத்துல அதான் சொல்ல வரேன். அப்ப நீ அவருக்கு விளக்கம் இருக்குல்ல, தீர்மானிச்சிருல. மக்கள் என்ன தீர்மானிக்க? பிஜேபி ஆட்சி தான் நான் இந்தியாவில் நடக்கு 15 வருஷமா. நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? தமிழ்நாட்டுல இல்ல. தமிழ்நாட்டுல எம்எல்ஏ இருக்காங்கல்ல. அப்புறம் மக்கள் அப்ப நீ பாமக என்ன சொல்லுங்க? பாமக கொள்கை ஏற்கலையா? அப்ப விடுதலை சிறுத்தைகள் சொல்லுங்க. எத்தனை எம்எல்ஏ? 20 எம்எல்ஏ இருக்காங்களா? விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு எம்எல்ஏ இருக்காங்க அவ்வளவு பிஜேபி இருக்குது. அப்புறம் அப்ப விடுதலை சிறுத்தைகள் வந்து மக்களால் ஏற்கப்பட்டு விட்டார்கள், ஆனால் பிஜேபி ஏற்கப்படல. நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டுகள்லாம் 26 தேர்தல்ல முன்வைக்க போறாங்க. 26 தேர்தல்ல ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா சனாதனத்தை தமிழ் மக்கள் ஏற்கனவே நீங்க தலை போடுவீங்களா? அப்பயும் நீங்க வந்து எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷின்ல ஓட்டே போட்டாங்கன்னு சொல்லுவீங்க சார். என்னங்க நீங்க சொல்லாம வந்து இது மறுபடியும் உங்களுக்கு நெகட்டிவா போகுது சார். யாருக்குங்க? அதிமுகவுக்கு. ஏங்க? ஏன்னா ஏற்கனவே இங்க வந்து எங்களுக்கு ஏடிஎம்கே ஆட்சி அமைஞ்சா நெகட்டிவா போதா? இல்ல சார், சனாதனம் நீங்க ஒத்துக்கிடுவீங்களான்னு கேக்குறேன். நீங்க சனாதனத்துக்கு இடம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, மக்கள் ஆதரிக்கலன்னு சொன்னீங்கல்ல. அப்படி சொன்னப்ப செல்லூர் ராஜு என்ன சொன்னாரு சார்? எங்க அண்ணன் ஆல்ரெடி ஒழிச்சிட்டோம்னு சொன்னாரு சார். செல்லூர் ராஜனே நீங்க என்ன ஒழிப்போன்னு? செல்லூர் ராஜனே தெர்மோகோல் வச்சாரு, நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? செல்லூர் ராஜனே போர் வீரர்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, யார் போருக்கு போனான்னு கேட்டா ஒத்துக்கிட்டீங்களா? செல்லூர் ராஜனுடைய கமெண்ட்டுக்கு வாங்க சார், என்ன ஒத்துக்கிட்டு சொல்லுங்க. எதையா ஒத்துக்கிட்டீங்களா? இதை மட்டும் ஏன் ஒத்துக்கிறீங்க? ஒரே ஸ்டாண்ட்ல ஒத்துக்கல சார், ஒரே ஸ்டாண்ட்ல இருக்காங்கன்னு சொல்றேன். மத்ததெல்லாம் கேலி பொருளாகிற முன்னாள் அமைச்சர், இதுல பாருங்க ஒரு கருத்து பொருளா மாறிட்டார். ஆமாமா, முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் சொல்றாரு. ஏன்னா அதிமுக திமுக கிடையில இந்த கருத்தியல் ரீதியில பெரிய வித்தியாசம் இல்ல, ஓரளவுக்கு சிமிலாரிட்டியோட தான் இருக்காங்க. யாருக்கு யாருக்கும்? அதிமுகவுக்கும் திமுக கிடையில. ஆமா ஆமா எஸ், அதனால தான் அவங்களுக்கு இது நெகட்டிவ் ஆயிட போகுதோன்னு சொன்னேன் சார். நீங்க ஏன் குழப்பறீங்க? ஏடிஎம்கே பாசிட்டிவ் வந்தப்ப நீங்க பாத்துட்டு போறீங்க. 2026 மே மாசம் நீங்க பேசற போறீங்க. திமுக வேணாம், ஏன்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க மாறி மாறி ஆச்சு. இப்ப திமுகவா அடுத்து அதிமுகன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க கூட திமுக அடுத்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க. திமுகவா அதிமுக மாறி மாறி ஆட்சி வருது. அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க? அந்த இடத்துல நீங்களே என்ன ஒத்துக்கிறீங்க? திமுக மேல ஒருவேளை அதிருப்தியில இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரல் பப்ளிக் கூட அதிமுக பக்கம் போலான்னு நினைக்கிறவங்க, ஐயோ பாஜகவோட கூட்டணி சரி பரவாயில்ல நினைக்கிறவங்க கூட, இல்ல பாஜக கூட்டணியிலேயே வருதுன்னு தெரிஞ்சா இதுக்கு நம்ம திமுக பக்கமே போயிடலாம்னு போயிட மாட்டாங்களா? அதிமுகக்கு ப்ராப்ளம் இல்லையா? ஏன்னா பாஜக வேண்டாம் 2024 முடிவெடுத்த போது அதிமுகவுடைய ஓட்டும், பாஜக வேணும் 2021 முடிவெடுத்த போது அதிமுக ஓட்டும் பாத்துங்க. சோ மக்கள் வருவாங்களா போவாங்களா உங்களுக்கு தெரியும். 2 நம்பர் நீங்க எடுத்து உங்க சேனல் எடுத்து போடுங்க. ஏன்டா வேண்டாம் 2021 ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வாங்கின வாக்குகள், 2024 ஏடிஎம்கே வாங்கின வாக்கு, மக்கள் வந்து ஆஹா பாஜக வெளியே போனாங்களா உள்ள வந்தாங்களா தெரிஞ்சிடும். 24 தேர்தலும் 21 தேர்தலும் வேற வேற. சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி தமிழ்நாடு யோசிக்கும், நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி யோசிக்கும். எம்ஜிஆருக்கே அதான் நடந்துச்சு. அதான் ஒவ்வொரு தேர்தலையுமே ஆட்சி மாறி மாறி வரும் நீங்க சொன்னீங்கல்ல. சட்டமன்றத்துல அப்படி நடந்துச்சு. அப்ப 2024 அப்படி 2024 என்ன வரணும்? 16ல ஜெயலலிதா சாதிச்சு காட்டினாங்க. அப்படி இருக்க சொன்னீங்க. அந்த நிலைமையை இந்த விஷயம் வீக்காக்கி திமுக பாசிட்டிவ் ஆக்கிடுமோன்னு. நல்ல வீக்காக்கி ஜம்முன்னு கொண்டு கவலைப்படாதீங்க. இது அதிமுகவுக்கு பாதிப்புலாம் இல்லையா சார்? லாபம்ன்றேன், பலம்ன்றேன். பாஜக கூட்டணி அதிமுகவுக்கு லாபம். ஓகே, அதுதான் உங்களுக்கு கணக்கே சொன்னேன். 24 நீங்க கணக்கு சொல்ல மாட்டீங்க. நீங்க வந்து வெறும் வாயில் வட சொல்லிட்டே இருப்பீங்க. நான் கணக்கு சொல்லுவேன். ஓவரால் லாபம் சார். நான் சொல்றது இந்த மாதிரியான இஷ்யூஸ், இந்த மாதிரியான சர்ச்சை இல்ல. உங்களுக்கு தம்ப்நெயில் கிடைக்கல, உங்களுக்கு தலைப்பு கிடைக்கல, வேற விஷயம் பேச முடியாது. பேசினா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜனநாயகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க பேசி பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஊடக சுதந்திரம்னா என்னன்னு தெரிஞ்சிடும். உங்களால பேச முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படிக்கா திரும்பி இப்படிக்கா வண்டி எவ்வளவு ஓடுற வரைக்கும் ஓட்டு சாமி அடிச்சு ஓட்டிட்டு இருப்பீங்க. அவ்வளவுதான் உங்களால முடியும். இங்க இருக்கிற ஒரு இஷ்யூ பத்தி பேசுவோம். நீங்க என்னங்க அமித்ஷா இப்படி பேசி விட்டாருன்னு 15 விஷயம் கேளுங்க. தமிழுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? அவங்க தான் அதிகமா செஞ்சாங்களாமே. தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க? அவங்க தான் அதிகமா. பாஜக திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்த போது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வந்துச்சுன்னு கேட்கிறாரு. 1.5 கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க, 1.5 லட்சம் கோடி கொடுத்துருக்கீங்க. நாங்க 5.5 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம். 1.5 2 இருந்தா அது பணவீக்கம் கூட சொல்லிக்கலாம். நார்மலா எல்லாம் 10% இன்கிரிமெண்ட் எல்லாம் போடுறாங்க. 1.5 லட்சம் கோடி 5.5 லட்சம் கோடியா மாறி இருக்கு. அது என்ன சாதாரண முயற்சி? அது உலக மொழியில் 110 மொழிகள்ல வந்து திருக்குறள் மொழி 66 மொழியில முடிஞ்சிருச்சு. திருக்குறள் மொழியாக்கு தமிழ்நாடு பண்ணிருக்கா? உலக நாடுகள் பல்கலைக்கழகத்தில் இருக்கை தமிழுக்கு தமிழ்நாடு அரசு பண்ணிருக்கா? எவ்வளவு முயற்சி? தமிழ்நாட்டுக்கு மட்டுமான திட்டங்கள் எவ்வளவு? அதை சொல்லுவோம். போதைப் பொருள் நடமாட்டோம், மாஃபியா கும்பல், ஒவ்வொரு துறையிலும் ஊழல் பண்றாரு. இவ்வளவு ஊழல் எப்படி சார் சொல்லுவாரு கேட்க வேண்டியதானே? இதுல இவ்வளவு 35,000 கோடி 40,000 கோடி 2,000 கோடி 4,000 கோடி அவ்வளவு சொல்றாரு. என்னங்க கணக்குன்னு கேட்க வேண்டியது? அவர் போய் சொல்றாருன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டாமா? நீங்க பேசவே முடியலையே. அப்ப டாபிக்கே நீங்க மாத்துறீங்களே. அப்ப என்ன இதை பத்தி பேசிடக்கூடாதுங்கிறக்கா தானே? இதை பேசாம இருந்தா அதை பத்தி தானே சார் பேசுவோம். பேசிருங்க,
பேசுறீங்க. உங்க சேனல்ல என்ன டிபேட் நான் தீர்மானிச்சேன், ஒருத்தர் தீர்மானிச்சாங்களா சார்? சொல்லுங்க. இந்த கண்டென்ட் நீங்க முடிவுல நான் முடிவு பண்ணேன். எது மக்கள்கிட்ட அதிகம் சார் இந்த இஷ்யூஸை எல்லாம் வச்சு அரசியல் செஞ்சு அந்த அரசியல்ல மக்கள்கிட்ட யார் ரீச் ஆகி தேர்தலில் ஜெயிக்க போறாங்க. அந்த தேர்தலே உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு, அதை கூட்டணி அமைக்கிறதுலே ஒரு சிக்கல் இருக்குன்னா அது பிரதானம் ஆயிடும்ல சார். ஈஸியா பிரதானம் ஆகாது. அது ஜெயிக்க போறாங்க. நீங்கள் ஏமாற்றம் அடைய ஜெயிக்க போறாங்க. ஏமாற்றம் அடைய போறீங்க. நீங்க எல்லாம் உசுப்பேத்தி அதான் நடக்கும். நான் வந்து டஃப் ஃபைட் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க தான் திரும்ப திரும்ப கூட்டணி ஆச்சா தனி ஆச்சா முதலமைச்சர் மினிஸ்ட்ரி வரைக்கும் போட்டீங்க. யார் யாரெல்லாம் வருவாரு, கடம்பூராஜ் திரும்ப வருவாரா, செல்வராஜ் நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. அப்ப இது வந்து ஒரு பாசிட்டிவான நோட் தானேன்றேன் நான் இன்னும் அந்த இடத்துக்கு வரல. இல்லையா சார்? ஐயோ இவங்க வந்துருவாங்கன்ற எண்ணத்தை விதைக்காதான்ற. ஜெய் பீம் படத்துல சூர்யா வந்து ஒரு டயலாக் வச்சிருப்பார். ரொம்ப கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் டயலாக் சொல்லுவார். நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. அத மாதிரி நீங்க எல்லாம் தப்பு இல்லையான்னு சொல்லும் போது ரொம்ப கரெக்டா போயிருக்கு அர்த்தம். ஓகே அவ்வளவுதான். நீங்க பதறீங்க பாத்தீங்களா, ஐயோ என்ன சார் இப்படி கூட்டணி வந்து அப்படின்னா ரைட் அப்ப எல்லாம் ட்ராக் கரெக்டா இருக்கு சார். இந்த விஷயங்களுக்கு இடையில நயினார் நாகேந்திரன் வந்து கூட்டணி குறித்த இந்த பிரச்சனைகளை எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் பேசி தீர்த்துப்பாங்க அப்படின்றாரு. இதை நீங்கள் முதல்ல சொல்லி பேட்டியே கொடுத்துருக்க மாட்டேனே. அதுதானே முடிஞ்சு வச்சு. அதான் நான் திரும்ப திரும்ப உங்கள்ட்ட நீங்கள் காதலே வாங்க மாட்டேன்றீங்க. அவர்களுக்குள் பிரச்சனை இல்லை. நீங்க வரணும் நீங்க வந்து தபஸ் பண்றீங்க. உங்க தபஸ் பலிக்காது சார். பிரச்சனை இருக்கிறதுனால தானே பேசி தீர்த்துப்பாங்கன்றார். நீங்க கேட்கறதுனால சொல்றாரு. அவர் வந்து எங்கேயாவது வந்து அதிமுக பாஜக இடையே ஓடிக்கொண்டு இந்த பிரச்சனை தீர்த்துனாரா இல்ல சார். நீங்க கேட்டீங்க, அவர் பதில் சொல்றாரு. அது வந்து அப்படின்னா பேசி தீர்த்துவாங்க, அவ்வளவுதான். அவங்க பார்த்துக்கிடுவாங்க. இதான் நான் என்ன சொன்னேன். திரு நயினார் நாகேந்திரன் வந்து பேச்சுக்காக அறியப்பட்டவர் அல்ல. அவர் வந்து ஒரு செயல் வீரர். அதிமுக இருந்தபோது வெற்றியை பார்த்தவர், பிஜேபியில் இருந்தபோது வெற்றியை பார்த்தவர், சொந்தமாக அவர் வந்து எம்எல்ஏ நிற்கிறவர், எம்பி தேர்தலில் போட்டிட்டு கடும் சவால் ஏற்படுத்துறவர், நம்பர் 2 பொசிஷனுக்கு வந்துடும். இது பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே நம்ம பார்க்க வேண்டியது அவர் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, பிரச்சனை இருந்தால் தீர்த்து விடுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் பிரச்சனை வராதான்னு இந்த பக்கம் ஏங்குறீங்க. அதில் ஒரு விஷயம் கிளியராக தெரியுது, இந்த ஆட்சி வராதுன்னு நீங்களாம் முடிவு பண்ணிட்டீங்க. இன்னொரு பக்கம் சார் அமித்ஷாவோட அந்த பேட்டியில் விஜய் வர்றதை பற்றி அது இன்னும் நாள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கூட்டணி நான் ரொம்ப எளிமையாக என்னுடைய புரிதல் சொல்கிறேங்க. டிஎம்கே கூட்டணிலேருந்து ஏதாவது கட்சிகள் வெளியே போனால் போகலாம். ஏடிஎம்கே கூட்டணியில் வெளியே போகிறதுக்கு யாரும் இல்லை, திரும்பி உள்ளே தான் வரணும். ஸோ ஏடிஎம்கே கூட்டணி வளர்கிறது, டிஎம்கே கூட்டணி தளர்கிறதான்னு பார்க்கணும், அவ்வளோதான். இது வந்து இப்போ என்ன இதுக்கு மேலே 2 பேர் தானே இருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு அதிகாரப்பூர்வமாக 2 பேர் தானே, அதிமுக பாஜக. அதான் அதுக்கு பாமகவங்கலாம் இருக்கிறதா நினைப்பு. ஒரு பழைய இந்தியா இருக்கிறாங்க, இன்னும் அவங்க வெளியே போனாங்களோ இல்லைன்னோ யாரும் சொல்லலை அது வரைக்கும். அப்போ இது உள்ளே கொண்டு வரணும். நான் வந்து திரு கடம்பூராஜ் அவர்கள் பேட்டி எடுத்தேன். அவர் வந்து திமுகவை வீழ்த்தக்கூடிய எல்லோரையும் ஏற்போம்னு சொன்னார். அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அவர் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குது, இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர். அவர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து வந்து என்ன சொன்னாங்க, யாருங்க சேர்ப்பீங்கன்னு கேட்டபோது எல்லாருமே சேர்ப்பணும். நான் இந்த ஸ்பெசிஃபிக்காகவும் கேட்டேன், இந்த மாதிரி உங்களுக்கு டிவி இது மாதிரிலாம் உறுத்தலாக இருக்கேன்னு. திமுகவை வீழ்த்து துடிக்கிற அனைவரும் ஒன்று சேருவோம், இவ்வளோதான். அப்புறம் நீங்கள் ஏன் கொள்ளப்படுறீங்க? விஜய் வந்தால் அவருக்கு நல்லது, இவங்களுக்கும் நல்லது, மியூச்சுவல் பெனிஃபிட். 200 சீட் அடிச்சிருவாங்க, இது நம்பரே சொல்லிடலாம். நான் இது வரைக்கும் நான் டஃப் ஃபைட் தான் சொல்லிட்டு இருக்கேன். விஜய் அதிமுக பாஜக கூட்டணியில் வந்தால் 200 சீட் உறுதி. ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாகிடும், வர்றவங்கலாம் போட்டிட்டுலாம். பெரிய சவாலை சந்திக்கும் திமுக, வரலாற்றில் காணாத சவாலை சந்திக்கும். அமித்ஷால இருந்து ராஜேந்திர பாலாஜி வரைக்கும் எல்லாரும் பேசுறத பார்த்தா விஜய் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணுவாங்கல்ல, எல்லாரும் தான் பண்ணுவாங்க. தேமுதிக வர வைக்கிறதுக்கு வந்து ஏன் திமுக ட்ரை பண்ணுது? கமல்ஹாசன் அவர்கள் எத்தனை கோடி ஓட்டு வாங்கினார்னு அவரை ட்ரை பண்ணி உள்ள போட்டிருக்கு. 100 ஓட்டாக இருந்தாலும் உள்ள கொண்டு வரணும் எல்லா கட்சியும் நினைப்பாங்க, அவ்வளோதானே. அதில் இன்னும் குழப்பம் உங்களுக்கு. இப்போ புதிய தமிழகத்துக்கு எத்தனை எம்எல்ஏ இருந்தாங்க, ஜான் பாண்டியனுக்கு எத்தனை எம்பி இருந்தாங்க, அவங்க ஒரு கூட்டணி உங்களுக்கு கூட்டணி கூட்டுக்கலையா? அப்போ எவ்வளோ பூவகை ஜெகன்மூர்த்திக்கு எத்தனை மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க? எல்லாரும் தான் வேணும் உள்ள விடுவாங்க. அது முயற்சி தானே. அது டிஎம்கே பண்ணும்போது அரவணைச்சு போறாரு, பெருங்கூட்டணி அமைக்கிறாரு. ஏடிஎம் போது ஏங்க நீங்க விஜயை கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டா அர்த்தம் யார் வந்தாலும் உள்ள அடிச்சு போட வேண்டியதான். ஆனால் சார் விஜய் ஓப்பனா டிக்ளேர் பண்ணியிருக்காருல்ல கொள்கை எதிரின்னு. ஒரே கூட்டணிக்குள்ள அது சிக்கலா. காங்கிரஸை தமிழகத்தில் ஒழித்ததே திமுக. அதுக்கு மேல கொள்கை எதிரியே தான் வேணுமா? அவர்கள் தனிப்பட்ட முறையில் தலைவர்களை பற்றி பேசினதை வெளியில சொல்ல முடியாது. காமராஜரை பற்றி திமுக பேசியது, அன்னை இந்திரா காந்தி பற்றி திமுக பேசியது, ராஜீவ்காந்தி பற்றி திமுக பேசியது, வெளியில சொல்ல முடியாது. அப்புறம் இன்னைக்கு ஒன்றா உட்காந்துருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அப்ரூவ் பண்ணது யாரு? எல்லாரும் அப்புறம் அவங்க ஒன்றா உட்காந்துருக்காங்கல்ல. விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸுக்கு என்ன சம்பந்தம்? கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கு என்ன கொள்கை உடன்பாடு? பிஎஸ்லேருந்து ஏதாவது சோசியலிஸ்டத்தில் ஆரம்பிச்சு ஏதாவது ஒன்றில் இருக்கா? அப்போ அவங்கெல்லாம் ஒன்று இருக்கும்போது சிவசேனா கூட திமுக கூட்டணி வச்சிருக்கு, நீங்கள் பேசாமல் இருங்க. விஜய் இன்னொன்று கூடுதல், அவர் ஏற்கனவே கூட்டணி ஆட்சிங்கிற லெவலுக்கு பேசியிருந்தார். நம்மளை நம்பி வரவங்களுக்கே கூட்டணி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும்னு பேசியிருந்தார். அப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வராருன்னா அவரும் இதே டிமாண்ட். ஏற்கனவே சொன்னேன், திருமாவளவர்கள் குறிப்பிட்டது தான். நம்ம வந்து ஆட்சி அமைக்கிற இடத்துக்கு அவர் நகரணும். அப்போ கூட்டணி ஆட்சியா தனி ஆட்சியான்னு சொல்லணும். ஏடிஎம்கே பேசுறது ஏன் அவ்வளோ பெரிய விவாத பொருளாகுதுன்னா அண்ணன் திருமாவளவன் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான். அவன் வந்து ஏடிஎம்கே சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. திமுக அதிமுக தான் செய்யணும், ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகள் வந்த கட்சி. நீங்கள் ஒரு தேர்தலை சந்திக்காமல் நீங்கள் கூட்டணி ஆட்சின்னு சொன்னால் அது வந்து மக்கள் ஏற்க மாட்டாங்க, அது லாஜிக்கலாக இல்லை, அவ்வளோதான். அப்போ வாய்ப்பு இருக்கிற கட்சி ஏடிஎம்கே. அப்போ இது வந்து நிதர்சனம் அவங்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
பாஜக இன்னைக்கு அதிமுக கூட்டணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நான் எங்க ஆட்சி தான் சொல்லியிருப்பாங்க, பிஜேபி ஆட்சி தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு கட்சியும் ஆட்சிக்கு முயற்சிக்கும், அதே மாதிரி தாவேக்கா முயற்சிக்கும். நிதர்சனம் தெரியும்ல. இப்போ ஏன் வந்து இப்போ நீங்கள் கூட்டணி ஆட்சி அமைச்சராக விட்டுருங்க, பாஜக முதலமைச்சர் ஏன் சொல்லலை? ஒரு பேச்சுக்கு அப்படி வச்சுங்க, பாஜக முதலமைச்சராக இருப்பார், அண்ணன் எடப்பாடி வந்து கூட நிற்பார், ஏன் சொல்லலை? நிதர்சனம் தெரியும்ல. நீங்கள் அமைச்சரவையே கூட்டணி அமைச்சராங்கிற பேச்சே வந்து அதிகம், சரிங்களா? அப்போ அதெல்லாம் உங்களுக்கு சண்டைக்கு வர்றீங்க. அப்போ ஏன் முதலமைச்சர்னு சொல்ல? அந்த நிதர்சனம் தாவேக்காவுக்கும் புரியும், காலம் அதை சொல்லும். அமைச்சரவை அதிகமா? அமைச்சரவை பேசுறதே. ஆமா, அதனால சண்டைக்கு வந்துட்டீங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டில் வள கூட நினைக்கக்கூடிய ஆள்ல சார். ஆமா, அதானே. சும்மா எப்படி நீங்க அவர் சொல்லாம சண்டைக்கு வரீங்க? இல்ல, அதிமுக ஏற்கவே இல்லையே இது சொல்றதுல இருந்து. நான் பாஜகவே சொல்லலன்றேன், நீங்க வந்து அது ஒரே விஷயம் திரும்ப திரும்ப பேசுறீங்க. அது ஆட்சிக்கு பிறகுதான் முடிவெடுக்க முடியும். நான் ஒரு 3-4 ப்ராபபிலிட்டி சொல்லிட்டேன். நீங்க எதுக்குமே நீங்க வந்து ஓய மாட்டேன், எனக்கு வந்து வராதுன்னு சொல்லுங்க சார், உங்க வாயெல்லாம் சொல்லுங்க, நான் என்ன செய்ய முடியும்? சார், இன்னொரு பக்கம் திருமாவளவன் சமீபத்தில் பேசும் பொழுது நாங்கள் அதிமுக கூட்டணி பற்றி யோசிக்கலாம், ஆனால் பாஜக இருக்கேன்னு. இது திமுக கூட்டணி எவ்வளவு பலவீனமா இருக்குங்கிறதுக்கான அடையாளம். நாங்க வந்து உயிரே போனாலும் அந்த பக்கம் போக மாட்டோம்னு சொல்லியிருக்க வேண்டியவர், சொல்லக்கூடியவர். இல்லை, அவரு ஆரம்பத்தில் பாஜக பாமக தானே. அதிமுகவோடு சேர்வதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லைன்னு வார்த்தை பயன்படுத்துறாரு. எங்களுக்கு என்ன பிணக்கு, என்ன கோல்மாடு முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. அது முடிஞ்சு போச்சுல்ல சார், அதுக்கப்புறம் பார்க்கணும்ல. இன்னைக்கு சொல்றாரு சார், எலெக்ஷனுக்கு 10 மாசம் முன்னாடி. அதை புரிஞ்சுக்கணும்ல. பாஜக 20 நாள் அப்ப என்ன அர்த்தம்? மெசேஜா? பாஜக வெளியே அனுப்புங்கன்றாரோ? மெசேஜா? யோசிங்க. அவங்க போனா நாங்க வந்துடும் அர்த்தமா? அப்ப திமுக வெளியே போறாங்களா? இதானங்க செய்தி. நம்ம கண்கூடா பாக்குறோம். மதிமுக அதிருப்தியில இருக்கு. ஸ்ட்ராட்டஜியாவும் இருக்கலாம்ல சார், பாஜக அதிமுக கூட்டணி உடைக்கணும். சார், திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கம்மியா இருக்கும் நீங்க நினைக்காதீங்க. இவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். அண்ணன் திருமா ஆழ்ந்து ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு அரசியல்வாதி, நல்ல கிரவுண்டு தெரியும். அவருக்கு குறைஞ்ச வராது எடப்பாடி பழனிசாமி. அவர் தரையிலிருந்து வந்தவர், ஒன்றிய தலைவர்ல இருந்து வந்தவர். அவருக்கு இன்னும் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். அப்ப இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட மாட்டாரா? ஆனானப்பட்ட அமித்ஷா வீட்டுக்கு வர வச்சு செய்ய மாட்டாரா? அதை யோசிங்க நீங்க. இவர் போய் பார்க்கல, அவர் தானே வந்தாரு, வீட்டுக்கு வந்தார்ல. அப்புறம் அது ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு தெரியலையா? ஜெயலலிதா அவருடைய வீட்டுக்கு பிரதமர் வந்தாங்க, எடப்பாடியார் வீட்டுக்கு வந்து அமித்ஷா வரார். அப்ப யோசிங்க, அந்த டைமென்ஷனே உங்களுக்கு தெரிய மாட்டேது, அப்படியே பார்வைப்பட மாட்டேது. அப்ப அண்ணே திருமாவளவன் வந்து ஒரு தூண்டில் போறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த அலையன்ஸ் எவ்வளவு வலுவளர்ந்துருக்குன்னு பாத்துங்க. நான் வீட்டை விட்டு போயிருவேன் அப்படின்னா எங்க போ, எனக்கு 100 இடம் இருக்கு அப்படின்னா போப்பா அப்படின்னா வெளியே போயிருவாங்கிறதா பிரச்சனை. இங்க செய்தி தேர்தலே வேணான்ட்டு கூட போயிருவார். அதுவும் சேர்த்து தேர்தல் வேணாம்னு சொன்னா எதுக்கு நிக்கிறாரு? எங்களுக்கு அதிகாரம் வேணும் தான் உட்கார்ந்து இருக்காரு. அதெல்லாம் சொன்னேன், அம்பேத்கர் சொன்னதா 100 முறை சொன்னது. படி அதிகாரத்தை கைப்பற்று, கடைக்கோடி மனிதனுக்கும் அதிகாரம். அப்புறம் அதிகாரம் துறவரம் போறக்க வந்திருக்காங்க. அவர் தீக்கா மாதிரி RSS மாதிரி உட்கார்ந்துருக்க வேண்டியதானே? எதுக்கு எம்எல்ஏ கண்டெஸ்ட் பண்ணாங்க, எதுக்கு MP கண்டெஸ்ட் பண்றாங்க? அது சொல்றாங்க. நீ கணக்கு பண்ணி இதனால சொன்னா நாங்கள் வந்து அதிகாரத்துக்கு ஆசைப்படாத கட்சி தான் எல்லாம் சொல்லும். அண்ணன் இளங்கோவன் இளங்கோவனுக்கு தான் அந்த நேர்மை இருந்துச்சு. நாங்கள் என்ன சத்திரமா நடத்திக்கிட்டு இருக்கோம், நாங்கள் ஆட்சி பிடிக்க வேண்டாமான்னு அவர் சொல்ல துணிச்சல் இருந்துச்சு. அவர் ஓரம் கட்டி ஒழிச்சு விட்டாங்க. இல்லை சார், இப்போ இன்னொரு பக்கம் அமித்ஷாட்ட யார் முதல்வர்னு கேட்கும் பொழுது அதிமுக இருந்தால் முதல்வர் வருவார்னு சொல்றாரு. ஏன் எடப்பாடினே சொல்லாமேன்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அந்நேரம் பேர் மறந்து போயிருப்பார் பாவம், வந்து டங் ஸ்லிப். அவர் மாட்டு ஓப் பண்ணி சொல்லிட்டா சண்டைக்கு வந்துடுவீங்களா? என்ன நீங்க ஏங்க பக்கத்துல உட்கார வச்சு மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி வில் லீட் தி கோலிஷன் சொல்றாரு. அப்புறம் மாத்திட்டாரா? ஏங்க உங்க நப்பாசைக்கு ஒரு அளவில் ஒரு ஆசை இருக்கு. இதெல்லாம் விமர்சனங்கள். நப்பாசை கூட இல்லங்க, தப்பாசங்க இது. இதெல்லாம் தானே பயன்படுத்திக்கிறாங்க. யாருங்க விமர்சனம்? எங்க சோசியல் மீடியா 4 பேர் உட்கார்ந்து மோட்டோ வேலை பார்த்துட்டு பினாமி நேர்ல வந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து அவங்க வந்துருச்சுன்னு ஏடிஎம்ல யாரா சொன்னாங்களா எடப்பாடி பழனிசாமி ஏன் பேரை சொல்லணும்னு? பிஜேபி யாரும் சொன்னா அவர் பேர் நாங்க குறிப்பிட மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி தான் இப்ப அங்க சொல்றாங்க ஏடிஎம்கே. எடப்பாடி சொல்ல வேண்டிய தேவையை உருவாக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பேரை ஏன் சொல்லல அப்படின்னு யாரா ஒரு ஏடிஎம்கே சொன்னாங்களான்னு கேட்க. நீங்க நாகேந்திரன் எடப்பாடி தான் சொல்றாரு. இந்த அப்புறம் மாத்தி சொல்லி வராங்க. என்னங்க உங்க அதாவது நீங்க எவ்வளவு தப்பா சில யோசிக்கிறேன். இல்ல சார், இதெல்லாம் தான் சென்சிட்டிவ் ஆகுது. இதெல்லாம் தான் எதுவுமே சென்சிட்டிவ் ஆகல. உங்களுக்கு தேவைப்படுற அந்த ரேட்டிங்கை தவிர வேற எதுவுமே சென்சிட்டிவ் ஆகல. நீங்க எப்படியா சென்சிட்டிவ் ஆக்கலாம்னு வாழை மட்டையில வந்து உசுன்னு ஊதிட்டீங்க, பத்தாது. நீங்க ஊதிட்டு வாய் புண்ணாகதான் மிச்சம். ஸோ இப்போ இதுல எந்த சிக்கலும் இல்லை, எந்த இஷ்யூவும் இல்லை. 7வது பேட்டிக்கு முன்னாடி சொன்னேன், 6வது பேட்ல சொன்னேன், 5வது பேட்ல சொன்னேன், 4வது 3 2 1 கவுண்ட் ஒன்று வச்சுங்க, பிரச்சனையே இல்லை. நன்றி சார், உங்களோட இன்னும் நீங்கள் பண்ணுறது மிக்க நன்றி. SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.